வணக்கம் 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 மாமா. நமஸ்காரம் மாமி. அவதே என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா இருக்காளா தம்பி? நல்லா இருக்கியா? ஆண்டவன் புண்ணியத்திலே இருக்கேன்னு சொல்றேன்டா. அண்ணா எனக்கு பெரியாளுக்குள்ள வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா சேமமா இருக்கீங்களா? நல்லாவே இருப்பேன். அந்த பெருமாளுடைய கிருபையினாலும் அந்த காளியுடைய அருளாலும் எல்லா மக்களும் சேமமாவே வாழ்ந்து கொண்டிருப்பேன். இந்த சும்பப்பயில் வந்து கொண்டிருக்கு. சரி, பிராமணரோட வழி கொண்டிருக்கவே அவள் எப்படி பாரதம் முடிச்சுருக்கா, அவள் எப்படி ராமாயணம் முடிச்சுருக்கா, வாழ்க்கை எப்படி முன்னேறிட்டு இருக்கா, அவ வழியிலே நாம் நடக்கணும். அந்த சும்பப்பயிலுக்கு புத்தி இருக்கிறதோ? அதான் சொன்னா என்ன சொன்னா, கந்தனுக்கு எண்ணத்தை சொல்லி ஏதை உரைத்தாலும் கந்தனுக்கு கவட்டுக்குள்ளதான் புத்தினா. அப்படி சொல்றீங்க? ஆமா. ஏன்னா ஏங்க முருகனுக்கு எதிரி யாரு? முருகனுக்கு எதிரி யாரு? யாரா இருக்கு? சூரபத்மன். சரி, அந்த சூரபத்மனை வதம் செய்யும் போது என்ன ஆச்சு? என்னங்க ஆச்சு? ஒரு பக்கம் சேவல் கொடி, ஒரு பக்கம் மயில் வாகனமாக இருந்தான். சரி, வாகனமா வச்சுக்கிட்டது முருகன். அசுரனுக்காக கவட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இடிக்கிட்டா. ஏன்னா எதிரி எப்போது வாரி விட்டுவாட்டு அவன் கண்ணு பூரா அங்க கவட்டுக்குள்ளதான் ஞாபகம் இருக்கும். ஆமா, அதுக்குதான் சொன்னா எண்ணத்தை சொல்லி ஏதை உரைத்தாலும் கந்தனுக்கு முத்தி கவட்டுக்குள்ளதான். அப்படிதான் விளக்கம் அதுக்கு. ஆமா, தெரியாம இருக்குங்க. சொல்லுங்க. இந்த பிராமணன் காலை எழுந்தவுடன் ஆட்டக்கரைக்கு போயிட்டு என்னென்ன பண்ணிட்டு வருவா தெரியுமா? என்னென்ன பண்ணுவாங்க? காலை கடற்கரை திருத்திட்டு பகவான தரிசனம் பண்ணிட்டு எப்படி வருவா தெரியுமா? எப்படி? பகவான தரிசனம் பண்ணிட்டு வேதங்களை ஓதிட்டு வருவா. பஞ்சாங்கத்தை எடுத்து. ஆமா, வேதங்கள் ஓதக்கூடியவதானே இவன். அதனாலே இந்த சூத்திர போய் இன்னும் வரல, சும்ப போய் வரட்டும், அவரை எடுத்துடு. அடே பாய் மயிலே, வார்த்தை என்ன சொல்றா? நாய் மகனுங்கிற சிரிக்கிறீங்க. அவ என்ன தவற பேசிட்டா? நாய் நன்றி உள்ளதோ என்ன? அதுக்கு சமம் உள்ளவா இந்த ஏழை பிராமணன். எப்போதும் நன்றியை மறக்க மாட்டான்னு அவ பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. நாய் மகனை சுரு சுரு. அடே கருப்பாய் மகனே, என்ன பண்ணிட்டு இருக்க? எப்போதும் அவன் சூத்திரமை பின்னாடி போறவன் தானே, முன்னுக்கே வரமாட்டான். அவன் எப்போதும் அவன் புத்தி மட்டமா இல்லையோ, ஆமிச்சை சாப்பிடானோ இல்லையோ, ஆமிச்சை சாப்பிடுறவனுக்கு புத்தி மட்டம் தானே. இந்த பிராமணர் என்ன சாப்பிடுவா? பருப்பும் நெய்யும் பச்சரிசி சாதமும் உருளைக்கிழங்கும் வாழைக்காயும் இதெல்லாம் சாப்பிட்டு அறிவை பொறுக்கக்கூடியவா. ஆமா, அவன் மாமிச்சம் சாப்பிடுறவா, அதனால புத்தி மட்டம். பார்த்தா மட்டங்கிறீங்களா? வருமானம் இன்னைக்கு தான் சந்திச்சுட்டு இருக்கேன். நல்லாவே இருக்கு, இப்படித்தான் அமையணும். அடே பெருமாள் மகனே,
ஒட்டகத்தை கட்டிக்கோ குட்டியான விட்டுக்கோ வட்ட வட்ட கொட்டுக்காரி இடுப்பு அடிக்கை துடிக்குதா அதுக்கு கீழே படிக்குதா வட்ட வட்ட கொட்டுக்காரி Takati keculu takati keculu takati keculu tita talangula takati keculu talangula takati talangula keculu takati bakkai kotukari பாடத்தை காப்பதை நன்றி. takati talangula keculu takati talangula keculu bakkai bakkai kotukari சரி வழக்கண்ணா வண்டி வழக்கண்ணா. வட்ட வட்ட பொட்டுக்காரி 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 ஆமா நாங்கெல்லாம் காரை பரண்டை முன்ன முஷ்ட மாவிலாம் சேகரிக்க வந்தோம். என்ன சேகரிக்க? காரை பரண்டை முன்னை முஷ்டை மாவிலை சேகரிக்க வந்தோம். சரி, ஆந்த குஞ்சு மாதிரியே ஒருத்தர் வந்தானே பாத்தியா? ஆந்த குஞ்சு எழுதி குச்சிதான் பார்த்துருக்கேன். ஆந்த குச்சி சொல்றேன். பாரியா பாரு ஆளை பார்த்து எடுத்துக்க. ஏண்டா தினாவே முண்டோ அசடு நோக்கு என்ன மாதிரி புத்தி இருக்கிறதா? நோக்கு என்ன மாதிரி இருக்காடா? உன் பேர் என்னடா? ஏண்டா பேர் என்னடா? என் பேரு தோப்பனவர்களுக்கு என்னடா பேர் வச்சிருக்காங்க? ஏன் தோப்பனார் பேர் ராமசாங்க. உன் பேரு? என் பேர் சாமிடா. சாமி. திரும்ப ஏண்டா திரும்ப என்ன தோப்பினே திரும்ப ஏன்னி கொஞ்சம் காமி கொஞ்சம் காமி எதடா திரும்ப மூச்சை காமி அந்த கேமரா ஆறா ஏடா மூஞ்சிக்கடா. புதுசா கல்யாணம் பண்ணவங்க இந்த மூஞ்சியை பாருங்க. புள்ள இதே மாதிரி வரக்கும் புழு புழுன்னு இருக்கும். ஏண்டா அறிவு கட்டமணி நோக்கு என்ன மாதிரி புத்தி இருக்கா? இவரை பற்றி என்ன பேசிட்டு இருக்காரு? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா டேய் நீ நல்ல ஆம்பளை. நான் இப்ப இல்ல சார். டேய் நான் இதுல பேசுறேன்டா. நீ அதே மாதிரி இன்னும் சுருக்காம பேசுறா அப்பா. நீ இப்படித்தானே போறா? நோக்கா அது நேக்கு இது உனக்கு நான் சொல்றேன் கேளு. சொல்லு. இந்த 2 மைக்கு வேணாம். என்கிட்ட ஒரு மைக்கு பேசுகிறேன். ஏன் மைக்கில் நீ பேசு? 8வது எனக்கு பூஜையா குனிஞ்சு போச்சு. பேசு. உன் மைக்கு டேய் இப்படி குனிஞ்சு பேசுறா இதுல குனிஞ்சு பேசு. அத்தனை உன் மைக்கில் பேசவா? சரி சொல்றா. ஏண்டா நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் யாரு? மனுஷால். டேய் இவ யாரு நீ யாரு? நாங்கெல்லாம் நீங்க சோத்த திக்கிறவங்க, நாங்க சும்மா உட்காந்து அரோரா போடுறோம். அறிவு கட்டவனி நீ உழைக்கப்பட்டவா சாப்பிடப்பட்டவா? அதைத்தான் சொல்றேன். நான் உழைக்கப்பட்டவா, நீ சாப்பிடப்பட்டவா. ஆமாடா. எங்க உட்காரு என் பழத்தை சாப்பிடுறியா? எதிரா டேய் நீங்க போடுற வாழையில வர வாழைக்காயை பழுக்க வைக்க அந்த பழத்தை கொண்டாடுறதுனால இவ சாப்பிட்டு டம்பா இருந்து இருக்கு. ஏண்டா அம்பி ஏய், இந்த பூமி எப்படி உருவானது? ஏய், அம்பி ஊம்பினா சப்பு. ஏய், ஏங்கானு, என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? என்ன நாரி போன மீனை தின்னுட்டா பழம் வந்து நினைச்சா எம்பளத்தை பாடா. உன் முகத்தையே பார்க்க முடியல, அப்புறம் உன் பழத்தை பார்க்கறது. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ சூத்திர போய்
மாம்சம் சாப்பிடுவா புத்தி மட்டும் நோக்கு. குசு போட்டுக்கிறேன். இப்ப பேசலாம். வந்த குசு வரட்டி லேசா வாய வச்சு கூடி சூத்திரப்படுது. இங்க வாடா, இந்த பூமி எப்படி உருவானது? எப்படி உருவானது? இது யாரால உருவாக்கப்பட்டது? யாரால உருவாக்கப்பட்டது? நான் உன்னை கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றேன். இந்த பூமி எப்படி உருவானது? யாரால ஆனது? இந்த பூமி எப்படி யாரால உருவாக்கப்பட்டது? இந்த பூமி எங்க ஆத்தானால உருவாக்கப்பட்டது. ஆமா. எங்க அப்பனால உருவாக்கப்பட்டது. எப்படி? எங்க அப்பனால உருவாக்கப்பட்டது. தோப்பனாரால உருவாக்கப்பட்டது இல்ல. தாயாரால வேணுமா நான் ஒத்துக்குவேன். இங்க வைக்காத, இங்க மட்டும் கையை வச்சிடாத, பிடிக்காது. பூமாதேவி, பூமாதேவியில பூரா எத்தனை சிவசந்துக்கள் உற்பத்தி ஆகின்றது? பூமாதேவியை பத்தி பேசுற ரூவாதேவி யார் தெரியுமாடா? எல்லாம் அவதாண்டா, அவதாண்டா. சொல்றா என்னடா பேர? பூமாதேவியை உற்பத்தி ஆகினவ யாரு? பூமாதேவி. பூமாதேவி முதல் யார நினைச்சு வந்தா? பூமாதேவி யார நினைச்சு வந்தா? ஏன் கேட்டா பூமாதேவி கேட்டா முட்டாப்பல அறிவு கட்டபடி நோக்கு ஏன் கூட பழகிட்டு இருக்கிறது. நோக்கு இருக்குமோ இல்லையோ? புத்தி அந்த நோக்கு, அந்த புத்தி வர. சரி, உன்னை படைக்கப்பட்டவ யாரு? என்னைய படைச்சதா? என்னைய படைச்சது எங்க அப்பனும் ஆட்டாள. அறிவு கட்டபடி பிரம்மதேவன்டா. அந்த தேவனை நான் பார்த்தது. பிண்டம் முடிச்சு போடுறது அவள மும்மூர்த்திகள் பார்த்திருக்கியா? பிண்டம் முடிச்சு எதிர போடுறாரு. டேய், பிரம்ம விஷ்ணு சுத்திரிய சிவன் மும்மூர்த்திகள். மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகளுக்கும் வேலை என்ன தெரியுமா? பார்த்தல், அடைத்தல், கிடைத்தல். ஆக்கப்பட்டவ யாரு? ஆக்கப்படுறவ யாரு? ஆக்கப்படுற பிரம்மா. அழிக்கப்படுறவன் சிவன். காக்கப்படுறவன் விஷ்ணு. ஆக்கல், காத்தல், மறைத்தல். ஆக்கல், காத்தல், மறைத்தல். அதுதான் தப்பு. ஆக்கலுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. எது? ஓம் என்னடா ஓம்? ஓம் நமச்சிவாய நமக. அவ நாமத்தை சொன்னா தாண்டா. சிவாயம் என்பதற்கு ஒரு நாளும் அபாயம் கிடையாது. என்பதுக்கு நீ என்ன மதம்? நான் இந்து மதம். நான் விஷ்ணு மதம். விஷ்ணு மதம். விஷ்ணு மதமா? சரி. சிவன் சந்திரன் யாரு? யாரு? சிவன் சந்திரன் யாரு? சிவனும் சந்திரனும் ஒண்ணுதான். சூரியனும் சந்திரனும்? சூரியன் சந்திரன் அண்ணன் தம்பி. சூரியன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மைத்த புடிங்கிட்டு இருக்காது. தேவையான இப்ப சூரியன் உன்னை பார்த்தா எரிச்சுடுவான். என்னைய பார்த்தா உன்னைய பார்த்தா கொஞ்சம் வராங்க. சந்திரன் குளிர்ந்த நேரத்தில் வந்துட்டு இருக்கான். பத்தியா? சந்திரன் சந்திரன் அம்மா அப்பா யாரா? சந்திரன் அம்மா அப்பா யாரா? நீ சொல்லு. சந்திரன் யாருக்கு? எல்லாமே என்கிட்டே காட்டி தெரிஞ்சுக்கோ. சூத்திரப்பட நான் தான் உனக்கு கிடைச்சேன். அறிவு கட்டபடி. சந்திரன் யார் கொடுத்தா தெரியுமா? சொல்றேன். அற்பையா தேவர் குருவமா? அற்பையா தேவரை வேட்ட இங்க விட்டுட்டு நம்ம இப்ப இங்க எதுக்கு வந்துட்டு இருக்கோம்? நம்மளா புடுங்க வந்திருக்கோம். கொய்ய வந்திருக்கோம். கொஞ்சம் பட்டு போகும் முண்ட. அறிவு கட்ட முண்ட வேரோட புடுங்க. அறிவு கட்ட முண்டைங்கிறாரியா? நான் அறிவு கட்ட முண்ட, அறிவுள்ள முண்ட. டேய், நம்ம எல்லாம் சமத்துகள் சேகரிக்க வந்துட்டு இருந்தோம். நம்ம கூட யார் யார் வந்தா? இவங்க வந்தா, துப்பு வந்தா, ராமே வந்தா, அவன் வந்தா, இவன் வந்தா. எப்பா நீ எந்த பூரி காய்ப்பு. நம்ம கூட யார் யார் வந்தா? சேது வந்தா, அனந்த் வந்தா, பகவான் வந்தா, திட்டு வந்தா. அதோட இந்த லோகிதாசன் வந்தானோ இல்லையோ? பாவம்டா. அவன் என்னடா ஆயிடுச்சு? நல்லா பேசிக்கிட்டு வந்தான். கடைசியில பாம்பை கடிச்சு செத்து போனான். எது? பாம்பை கடிச்சு செத்து போனான். டேய், இதடா சொல்லிட்டு இருக்கேன். ஆமாடா. என்னடா? பாம்பை அப்படி கடிச்சு செத்து போனாங்க. பாம்பு கடிச்சா விளந்துட்டான்றியா? இல்ல பாம்பு பாம்பு கடிச்சு செத்து போனாங்க. அந்த லோகிதாசன் இறந்ததை பத்தி நீ கவலைப்படுற. அறிவு விட்டபடி கவலையே படாத. இறக்கிறவரை பத்தி கவலையே படக்கூடாது. நான் சொல்றேன் கேளு. கல்லு முள்ளெல்லாம் குத்தி கால் வலிக்குதுன்னா அப்ப கூட நான் சங்கடப்படல. சரி. கடைசியில பாரு பாம்பு செத்தவன அப்பயும் நான் சங்கடப்படல. அப்படின்னு நான் ஏன் சங்கடப்படல? எதுக்காக சங்கடப்படுற? அவனை கடிச்ச பாம்பு ஒன்னைய கடிச்சு நீ சாகாம இருக்கேடா. அறிவட்டபடி. டேய், அந்த பாம்பு இவாளை கடிச்சிட்டா அந்த பாம்பு தாண்டா சாகும்.
சொல்ற? பாம்புக்கு எதிர விஷம், பாம்புக்கு பல்லுல விஷம், இவளுக்கு உடம்புலாம் விஷம். தேளுக்கு எதிரான விஷம் கொடுக்கல. எனக்கு. ஏண்டா கையில இருக்கிறேன்? கையை கொடு. ஏண்டா குடிச்சு பாரு. ஏய், மாமி இடமா இருக்கு. சைஷா சொல்ல வந்த விஷயத்த. கோட்டையிலே பிறந்தாலும் போட்ட விதி எவனாலும் அழிக்க முடியாது. இலக்கணவரை பத்தி கவலையே படக்கூடாது. எப்படிப்பட்டவெல்லாம் போய் சேர்ந்துட்டா, எப்படி மகான்கள்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. நீ போய் இன்னும் சேரலையாண்டா நான் வருத்தப்படுறேன். நல்லா வருத்தப்படுறான். சரி, காட்டு வழி கடந்து அதை மாமிட்டு போய் சொல்லுவோமா? காட்டு வழி கடக்கணும், கடும்பயனும் நடக்கணும். காட்டு வழி கடக்கணும், கடும்பயனும் நடக்கணும். நான் சொல்றேன் மாமி, மாமி உங்க புள்ள அழகான புள்ள. நான் சொல்றேன் அவன் உங்க மயம் கிடையாது, தெய்வீக குழந்தை. மாமி சீராட்டி பாராட்டி அப்படி சொல்லிடுறாரு. சொல்றது
சொல்றது? நான் பீட்டு அப்பா உங்க பிள்ளை இல்லாத யார் பிள்ளை? தெய்வீக குழந்தை. தெய்வீக குழந்தை. பசியான காலை தோமாகள் ஐயா அடிமையாக இருக்கும் பொழுது உணவுக்கு எங்கே போவோம்? சரி பரவாயில்ல, நீங்க கொடுத்துள்ள நாங்க கொடுக்கல விக்கிறமா இல்லையா? நான் புளியோட கொண்டு வந்தேன், இவன் வெண்பொங்கல் கொண்டு வந்தேன். நான் சக்கரை போட்டு தரேன். சக்கரை வச்சியில சக்கரை போட்டு தரேன். சக்கரை பொங்கல் தரம்னாரா? ஆனா என்ன சொன்ன தெரியுமா? தோழர்களே, எங்க தாத்தா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? பசின்னு வந்தா ஓடுகிற கங்கையில் 3 ஜலவத்தை அதை மட்டும் தானே அந்த 3 ஒழுங்கா சாப்பிடவே மாமி. என்னப்பா செய்தா? 3 முடி எடுத்து முதல் கை எடுத்து என்னை படைத்த இறைவனுக்கு போகட்டும் அப்படின்ட்டார். 2வது ஒரு கை என்ன? என் தகப்பனுக்கு போகட்டும். 3வது ஒரு கை என்ன? அதுல காக்கா எச்சரினால கீழே விட்டுட்டேன். எப்படா கொடுத்தா சொல்றான்? ஒருவேளை என் பிள்ளை வழி திகிலை தப்பி மாடு சுகமான சுற்றுப்பாதை, இன்னொன்று கடினமான குறுக்கு பாதை. நாங்க 2 பேரும் குறுக்கு பாதையில வந்துட்டோம். உங்க உள்ள சுகமான பாதையில வர்றா, அவன் மட்டுமா வர்றா? யாராவது வர்றா? வெங்கடு வர, ராமே வர, சோழ வர, சிங்க வர, உங்க பயம் கோவிந்தோ. பிஞ்சு பிள்ளையை பத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தர் கூட சுகமா சுற்று வழியிலே வர்றாங்க. இந்த பிள்ளைகள் கேட்பது சொல்வது ஒன்றுமே புரியவில்லை. நான் என்ன கேட்கிறேன் என்று தெரியவில்லை. இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று எனக்கும் புரியவில்லை. சொல்லுங்க
தொலைக்கலாமா? இருக்கிற பாவத்தை நாங்க தொலைக்க மாட்டாம தெரியும். இந்த பாவத்தை எங்க மாமி தொலைக்கிறோம். மாமி வாங்க. அப்பா என் பிள்ளைக்கு என்ன பாயிட்டு எனக்கு பயமாக இருக்கு. ஒண்ணும் ஆகலையா? அழுகிறீங்க, ஏன் வளர்றீங்க? என் பிள்ளையை காணவில்லையே. எங்க ஊர்ல இருட்டாகி விட்டதை பறிக்கின்ற பச்சைகள் எல்லாம் இடங்களுக்கு வந்து விட்டது. என் பிள்ளை காணாமல் தவிக்கிறேன். என்னாச்சு ஏதாச்சு புரியவில்லை. நீங்க பழக்கத்துல இந்த மாதிரி பண்ணலாமா? இப்ப நீங்க பண்ண தப்பு. சொல்லுங்களப்பா. நல்ல காலில் இருந்துருந்தா பரவாயில்ல, குண்டிகள் வர காலில் விழுந்துக்கிறீங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆயிட்டு? மாமி, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆலமரம் விஷயத்துக்கு போனோம். போனீர்கள்? மேல வனாந்தரத்துல ஆலமரம் விஷயத்துக்கு அக்கா பிரிஞ்சு போய் சமத்துக்கள் சேகரித்த சமத்துக்கள் கூட கொண்டு வரும். உட்கார்ந்து பிரிச்சு பார்க்கையில காரை பிறந்தே முன்னே முஷ்ட மாவில சேகரிச்ச உங்க மகன் ஒன்ன மறந்துட்டா. என்னை மறந்தானா? பெற்ற தாய் பிள்ளை மறக்க முடியுமா உலகத்தில்? ஆளு கொஞ்சம் தரணும். சொந்த கரத்தாலே கொய்யணும்ட்டா. எழுந்தா வடக்கு திசை நோக்கி போனேன். சாமி சொல்லுவார், ரோகிதாசா வாழ்ந்து கட்டவ வடக்க போக கூடாதான்னு. ஆனா வடக்கு திசையில ஒய்யாரமா கற்பம். அப்ப பாருங்க, கிச்சாம கற்பியை பிடிக்கிறாங்க. வச்சா பாருங்க காலை காலை வச்சா பெரிய ஒரு புட்டு புட்டா புட்டுக்கு பக்கத்திலேயே பிள்ளை விட்டாயா? கரையான் புட்டிலேயே பக்கத்திலேயே விடலாமா? என் குழந்தையே உங்க மனசை திறப்படுத்திக்க. எதற்காக? இன்னுமே உங்களுக்கு நீங்க வணங்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாத உங்களுக்கு தொடர். எதற்காக சொல்கிறாய் குழந்தை? எதற்காக சொல்கிறாய்? மாமி, அந்த புத்திரத்து வந்த